தந்தை, மைந்தன், தூயாவி திருப்பெயராலே ஆமென். இறைவேண்டல் செய்வோம். தாயின் தந்தைமான கடவுளே, இதில் எந்த காலங்களுக்காக உங்க துதிக நமக்கு ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். எங்களையும் இந்த தியானத்துக்குள்ளாக நான் வழிநடத்தும்படி கொடுத்து கிருபைக்கு நன்றி சொல்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் இருக்கட்டும், எங்களுக்கு இருக்கட்டும். தியானம் முழுவதும் பேரில் பிரசன்னம் இருக்கட்டும். கிறிஸ்து வழியாக ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட திருமறை பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 வசனம். இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார் என்பதே. கிறிஸ்துவில் அன்புக்குரிய மக்களே, இந்த நாளுக்குரிய தியான பகுதிக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். லூக்கா நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 1 வசனம், அத்தாரிட்டி அண்ட் ஓவரால் டீமன்ஸ் என்கிற தலைப்புகளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதல் அதிகாரத்திலேயே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்த ஆவிகள் மீது நமக்கு அதிகாரம் வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் என்பதை தான் இந்த பகுதி நமக்கு சிந்திக்கிறது. இதை நாம் இந்த நற்செய்தியாளரை குறித்து நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், இவர் ஒரு அரச மருத்துவர். அவர்கிட்ட நாம் எதை எதிர்பார்க்கிறோம் சொன்னால், உலகம் சார்ந்த எந்த கேரக்டரைஸும் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அவர் எப்பொழுதுமே மருத்துவர்கள், கடவுளை சார்ந்தவர்கள், கடவுள் மீது பாரம் உள்ளவர்கள், கடவுளுடைய பெயராலே குணமாக்குற வல்லமைகளை பெற்றவர்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் அந்த ஹீனி மினிஸ்ட்ரியிலே தன்னை அடையாள காட்டிக் கொள்வதிலே நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் சார்ந்த வார்த்தைகளை அத்தாரிட்டி என்று சொன்னால் த கண்ட்ரோல், டாமினேஷன், ஸ்வேர், ரூலர் என்கிற அந்த வார்த்தைகள் வரும். ஆனால் ஆண்டவருடைய பாதத்திலே போவோம் என்று சொன்னால், லூக்கா நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பார்த்தேன்னு சொன்னால், அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக தன் மீது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை, தன்னிடத்திலே வல்லமை இருக்கிற என்பதை, அதிகாரம் எதற்கு கொடுக்கிறான்னு சொன்னால், ஏழைகளுக்கு அல்லது தரித்திரருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். என்ன சொல்றான்னு சொன்னால், நான் என்னை அபிஷேகம் இருதயங்கள் நொறுங்குண்டவர்களையும் குணமாக்குதலையும் சிறைப்பட்ட விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் சொல்லி இந்த லூக்கா நற்செய்தியாளர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மேனிபெஸ்டோ என்பது நமக்கு அனைவருக்கு தெரிந்த ஒன்று. இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகள் அல்லது நம்முடைய மக்கள் எந்த நிலைகளிலே இந்த அதிகாரத்தை வல்லமையையும் உபயோகப்படுத்துகிறார்கள். நாம் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட நாட்கள் இருந்த அந்த பக்தி விசுவாசங்களும், அன்றைக்கு இருந்த ஆண்டவர் மீது இருந்த அந்த பற்றுமையும், ஆண்டவர் மீது இருந்த அந்த பற்றுறுதிகளையும் இன்றைக்கு நாம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் அவ்வாறாக இருக்கிறோமா அல்லது அவ்வாறாக நம்முடைய பற்றுறுதிகளுக்குள்ளே ஆண்டவரை கொண்டு வந்து நிறுத்துகிறோமா என்று பார்த்தோம்னு சொன்னால், ஒருவேளை ஒரு சில வேளைகளிலே நாம் ஆண்டவருக்கு விரோதமான மக்களாகவே ஊழியர்களாக மாறுகிறோம். 1998ஆம் ஆண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட பணித்தளத்திலே அந்த கிராமத்திலே பார்த்தோம், மருத்துவ சேவை இல்லை, சாலை வசதி கிடையாது, மற்றும் அவர்களுக்கு நல்ல ஒரு உணவு இருந்தது, நல்ல பழங்கள் அந்த இடத்தில் இருந்தது. ஆனால் மருத்துவ சேவை என்பது இல்லை. நாங்கள் வெள்ளிக்கிழமை புதன்கிழமைகளே மக்களை சந்திக்கிற போது அநேகர் வந்து ஜெபித்துக் கொள்வார்கள். கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் ஒரு பெண் பிள்ளைக்கு அசுத்தாவி பிடித்திருந்தது. அவள் திருமறை வாசிக்க மாட்டாள், ஜெபிக்க மாட்டாள். நாங்கள் பண்ணி கொண்டிருந்தால் முறைத்து கொண்டிருப்பாள். ஒரு முறை அந்த பெண்ணை அழைத்து அவளை அமர செய்து அவளுக்கான அந்த இடத்தை வைத்து, திருமறை கண்டிப்பாக நீ வாசிக்க வேண்டும் சொல்லி அவர் எங்களை முறைத்து அவருடைய கர்ஜனை எங்கள் மீது காட்டப்பட்டது. நான் சொன்னோம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நீ செய்கிறாய் என்று சொல்லும் போது அந்த மகளுக்கான அந்த பேய் விடுதலை ஆக்கப்பட்டது. அந்த டீமன் அந்த மகளை விட்டு ஓடிவிட்டது என்று சொன்னால் மிக ஆகாது. இன்றைக்கும் ஆண்டவருடைய வல்லமை என்பது, ஆண்டவருடைய அதிகாரம் என்பது இப்படிதான் நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். விலந்து காலங்களே இயேசு கிறிஸ்து சிலுவையை மாத்திரமே நாம் சிந்திக்காமல் இருக்க முடியாது. சிலுவை என்பது அநேகருடைய பாடுகளை அங்கு நினைவூற்றுகிற ஒன்றாக இருக்கிறது. இந்த சிலுவையை சுமப்பதிலே நமக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளிலே ஏற்றத்தாழ்வில்லை. சரிசமமாக ஆண்டவர் எல்லாருக்குமே வல்லமை கொடுத்திருக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார், ஆளுமை கொடுத்திருக்கிறார். அநேகரை ஆண்டவர் அண்டை கொண்டு வரும்படியாக நமக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த வாய்ப்புகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? இந்த வாய்ப்புகளிலே கடவுளுடைய சித்தங்கள் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே எளிமைகளையும் மக்களுக்கான வாழ்வாதாரங்களை கொண்டு வந்து சேர்க்கிற கடவுளாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நாம் பார்த்தோம் சொன்னால் எப்போதும் மக்கள் மீது கரிசனை உள்ள வார்த்தைகள். அவர் அற்புதங்களை கூட அவருடைய கரிசனை உள்ள வார்த்தைகள். அவருடைய இன்றைக்கும் போய் சேர்கிற வார்த்தை. அவருடைய அற்புதங்கள் பார்த்தோம் சொன்னால் அவர் அதை சொல்லுகிற உதாரணங்கள், பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிற உதாரணம், சிறு பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்தி சொல்லுகிற உதாரணம், அதே போல ஒரு பெண் அங்கே தொடக்கூடாமல் நிற்கிற போது, அவள் 12 ஆண்டுகள் தன் உதிரப்போக்கில் நிற்கிற போது, அங்கே ஒரு பெண் மரிக்கிற சூழலில் இருக்கிற போது கூட ஆண்டவர் என்னிடத்தில் வல்லமை புறப்பட்டது என்று சொல்கிறார்.
என்னிடத்திலிருந்து அதிகாரம் புறப்பட்டு. இன்னைக்கு நம் மக்கள் எப்படி அந்த வல்லமைகளை உபயோகப்படுத்துகிறோம்? இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகள் அல்லது நம்முடைய மக்களாக உருவாக்கப்பட்டு அவருடைய ஆளுமைக்குள்ள அல்ல அதிகாரத்துக்குள்ள இருக்கிற திருச்சபைகள் எந்த நிலைகளில் இருக்கிறது? ஆனால் நான் எனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டிருந்த ஒரு காரியம், இவைகள் எல்லாம் நமக்கு தேவையற்ற ஒன்று. ஆனால் ஒரு மனிதராக, தனி குடும்பங்களாக, இன்றைக்கு மொழி தெரியாமல், இனம் தெரியாமல், அந்த மக்களுடைய கலாச்சாரம் தெரியாமல் இன்றைக்கு நாடோடிகளாக இருக்கிற மக்கள் மத்தியிலே போய் ஆண்டவரை கொண்டு போய் சேர்க்கிற இப்படிப்பட்ட மிஷனரி நிறுவனங்களை, நற்செய்தி இயக்கங்களை குறித்து எனக்கு எப்பொழுதுமே பாரம் உண்டு. அவர்களுக்காக ஜெபிப்பதுண்டு, அந்த மக்களுக்காக இயன்றவற்றை செய்து கொண்டிருப்பதுண்டு. ஏன்னு சொன்னால் எனக்கும் தெரியும், நான் ஒரு கடைநிலை ஊழியனாக தேர்வு செய்கிற போது அந்த மக்கள் மத்தியிலே கண்ட அநேக அற்புத இடங்களை இன்றைக்கு ஒரு 1025 ஆண்டுகளை கடந்து வருகிற போது அந்த அற்புத இடங்கள் நகரப்புறங்களிலே இருக்கலாமான்னு சொன்னா செய்யலாம், செய்யாமல் இருப்பதற்கில்லை. ஆனால் பாடுகள் உண்டு. ஏன்னு சொன்னால் நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அல்லது செய்திகளுக்கு அநேகருடைய காரியங்கள், ஆனால் இது ஆண்டவருடைய வார்த்தை. இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய காரணம். இது ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற வல்லமை உள்ள ஒரு காரியம். ஒன்றை நான் நினைவு கூர்த்த விரும்புகிறேன். தாவீது தன் அறையிலே அமர்கிற போது அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. என் நிமித்தம் யாராகிலும் நன்மை பெற விரும்பினால், என் நிமித்தம் யாருக்காகிலும், யாருன்னு சொன்னால் அந்த அரசன் சவுலுடைய பேரப்பிள்ளை கால்கள் முடவனாக இருக்கப்பட்ட மேவிபோசத்தை அவன் தேடுகிறார்கள், அவனுக்காக நன்மை செய்கிறான், அவனை பிரித்து அவனுக்கான ஆசைகளை அவன் கொடுக்கிறான். அப்பொழுது மேவிபோஸ் சொல்லுகிற வார்த்தை, செத்த நாயை போல் இருந்தேன், என்னை நீ தேடி வந்தேனே. இன்றைக்கு அநேக ஆத்துமாக்கள் இப்படிதான் இருக்கிறது. தேடி பார்க்க முடியாமல், அவர்களை எண்ணி பார்க்க முடியாது, அவருக்காக ஜெபிக்கிற மக்கள் அல்லது ஒரு ஆறுதல வார்த்தைகள், அநேக ஊழியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற அந்த அதிகார வல்லமைகள் என்பது என்ன என்பதை நாம் சற்று ஆரோக்கிய அழைக்கிறோம். அவைகளிலே நாம் மெருகேற்றிக் கொள்ள வேண்டும். இந்த லெந்து காலங்கள், பேராயர் ஆசிரியர் சொன்ன போல ஆன்மீக வசந்த காலங்கள் இது. என்னுடைய ஆசிரியர் டாக்டர் இஸ்ரவேல் செல்வநாயகம், டாக்டர் CR.W. டேவிட் போன்றவர்கள் இந்த பகுதிகளை பார்க்கிற போது மக்களை தொட வேண்டும். உணர்வுகள், ஏசாமி தொட்டார், தொடக்கூடாது என்று சட்டம் இருந்தது. அவனை தொடக்கூடாது, அவனை குணமாக்க கூடாது, அதுவும் ஓய்வு நாடுகளில் செய்யக்கூடாது என்று இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் ஓரங்கட்டிவிட்டு விடுதலை வேண்டிய இடத்திலே விடுதலைகளை கட்டளையிட்டார். தேவையுள்ள மக்களை சந்தித்து மக்களுக்கான ஆசிகளை வழங்கினார். இன்றைக்கு இந்த லெந்து காலத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, அதிகாரம் என்பது உலகம் சார்ந்ததல்ல. வல்லமை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட வல்லமை, அதிகாரமும் கடவுளால் கொடுக்கப்பட்டது. இவைகளை நாம் என்ன நிலைகளிலே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம்? தேவையுள்ள மக்களுக்கு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொன்னது போல தேவையுள்ள மக்கள் இன்னைக்கு நொறுக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, ஓரங்கட்டப்பட்டு, தனக்காக ஜெபிக்க கூட தம்மை கண்டு கொள்ளாத மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கலாய்க்கிற கூட்டங்கள் இன்னும் இருக்கிறது இல்லை என்று சொல்ல. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பெண் எழுத மரியாளுடைய இல்லத்திலே சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், அவள் இன்னை அடக்கம் செய்வதற்காக இதை செய்திருக்கிறாள். ஏழைகள், தரித்திரர்கள் உங்களோடு கூட எல்லா நிலைகளும் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கே விளம்பி சென்றிருக்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த செய்தியை கேட்கிற உங்களிடத்திலே நான் எதிர்பார்ப்பு சொன்னால், நாம் அதிகாரத்தில் இருந்தோம் என்று சொன்னால், நாம் உலகம் சார்ந்த அதிகாரம் வேண்டாம், கண்ட்ரோல் வேண்டாம், பவர் ஆஃப் அட்டார்னி வேண்டாம், மக்களை ஆளுகிற நிலைமை வேண்டாம். மக்களுக்கு எது தேவைகள் என்பதை, மக்களுடைய வாழ்வு நிலைகள் மாற்றப்படுவதற்கு எது உண்மை என்பதை, மக்களுடைய தேவைகளுக்கான காரியங்களை நாம் நிவர்த்தி செய்வதிலே நாம் முந்திக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். மீண்டும் ஒரு விசை இந்த ஆன்மீக வசந்த காலங்களே நாம் சீர்தூக்கி பார்ப்போம். இந்த லெந்து வார்த்தைகளை கேட்கிற மக்களாக நீங்கள் அதிகாரமா வல்லமை என்பதை விட ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற திறமைகள், தாளந்துகளை நான் இந்த திருச்சபைக்கு அல்லது இந்த மக்களுக்கு, எனக்கு கொடுக்கப்பட்ட கூட்டத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன் சொல்லி ஒரு விசை சீர்தூக்கி பார்த்து இந்த செய்திக்குள்ளாக நம்ம இணைத்துக் கொள்வோம். ஆண்டவர் அந்த 12 சீஷர்களை அழைத்து வியாதிகளை குணப்படுத்தவும், பிசாசுகளை துரத்தவும் வல்லமையும் அதிகாரம் கொடுத்தார். மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யத்துடைய மகிமையை கொடுத்தார் சீடர்களுக்கு. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தினமும் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் அமர்ந்திருந்து அவருடைய சத்தங்களை இறைவேண்டலோடு நாம் பேசுகிற போது உண்மையாகவே அந்த நிறைவாழ்வு என்பது நமக்குள்ளே இருக்கிறது. யாருமே இல்லை என்பதுக்கு இல்லை, யாருக்குமே தடை என்பது இல்லை. அனைவரும் மேலும் கடவுளுடைய ஆவியானவர் இருக்கிறார். நாம் இந்த சிந்தனைகளுக்குள்ளாக இந்த லெந்து காலத்தை நிறைவு செய்வோம். ஆண்டவர் தாமே நம்மையும் இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். அன்பின் இறைவனே, எங்கள் தாயின் தந்தைமான கடவுளே, நல்லதொரு பொழுதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த லெந்து காலங்களில் நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிற போது, இந்த வார்த்தைகள் அநேகர் சொல்லுகிற போது, அந்த வார்த்தைகள் நிமித்தமாக மக்கள் வாழ்வு பெறவும், சுகம் பெறவும், பல பெறவும் என் தேவாதி தேவன் மொழிகள் மேல் கூட இந்த ஆவியை இறக்க வேண்டும் கெஞ்சிருக்கிறோம். எங்களுக்கு அல்லமைகள், வரங்கள் கடவுள் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் சொன்னால், குணமாக்குற வரங்கள், வாழ்வு தருகிற வரங்களை கொடுத்திருக்கிறது. இலவசமாய் மத்திய 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி இவைகளுக்குள்ளாக நாங்கள் ஆண்ட
ஆண்டவரை மாத்திரமே பிரதிபலிக்கிற மக்களாய், ஆண்டவருடைய வல்லமைகளை வெளிக்காட்டுகிற மக்களாய், ஆண்டவர் இதைதான் எங்களை செய்ய சொன்னார், இவைகளிலே நீங்கள் குணமாகுங்கள், வாழ்வு பெறுங்கள் என்று சொல்கிற அந்த வார்த்தைகளை எங்கள் மக்களுக்கு நாங்கள் கட்டளை தேவன் கிருபை பாராட்டணுமாய் கெஞ்சிருக்கிறோம். தேவரீர் இந்த வார்த்தை மூலமாய் அநேகரை தொடும் என்று கெஞ்சிருக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள், வயநடத்தும், ஆசீர்வதி. கிறிஸ்தேசு வழியாக ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்புக்கினிய இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். இந்த காணொலி மூலமாக உங்களை காண்பதிலே பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த NMSI அவருடைய ஜெனரல் செக்ரட்டரி திரு ND ஜபா அவர்களுக்கும், அவருடைய குழுவான தொடர்பியல் துறை அருமையான தம்பிமார்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கட்டளையிட்ட ஆண்டவருக்கும் முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலே பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியங்கள் இன்னும் அநேக மக்களை போய் சென்றடைய வேண்டும் என்று சொல்லி இரண்டத்தில் பிரார்த்திக்கிறேன். தொடர்ந்து இந்த வாழ்த்துதல் NMSIக்கும் அதை சார்ந்த அருமையான பிள்ளைகளுக்கும் என்றும் உரித்தாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் தூயாவின் ஆசீர்வாதம் நம்மோடும் இந்த வார்த்தைகளும் நிலைத்திருந்து ஆஸ்வதிப்பதாக. ஆமேன், ஆமேன்.